ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1/2 kg ஆட்டு ஈரல் வாங்கியிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கணும். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கலாம். இது வறுக்க வேண்டாம். இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இதெல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுடலாம். இதில் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் மசாலா வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விடலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட நல்லா கலக்கி விடுங்க. இது இப்படியே வந்து ஒரு 5 minutes வந்து இது வதங்கட்டும். இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வந்து ஈரல் வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இது இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 minutes இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டு ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.